ஹாய் கைஸ். ஐபிபிபி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐபிபிபின்னா இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து தமிழகம் முழுவதும் இந்த வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து புரியும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மறுபடியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலையை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து மீடியா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகணுன்னா நல்லா இன்டர்நெட் வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் கேரியர்ஸ் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங்கில் வந்து ரீசெண்டாக வந்து இதில் 2025 அண்ட் 26க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகுதுல்ல, அதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட்ஸ் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சென்ட்ரல், அதாவது ஆல் சென்ட்ரல் ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாய்க்காக தான். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். ஐபிபிபியில் இந்தியன் போஸ்ட் பேங்க் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிபிபி ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்டுக்காக 199 வேக்கன்சியும் அண்டு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஸ்கேல் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 11ஆம் தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 11ஆம் அடுத்த மாதம் 1ஆம் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் வரைக்கும் இருக்குது. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் 1 படி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா 110 காலி பணிகள் வந்து இருக்குது. அதுவும் ஐபிபிபி பிரான்ச் பேங்கிங் அவுட்லிஸ்ட்டுக்காக. அண்டு என்ஏக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்கேலெல்லாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்டடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199, அதாவது 199 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இந்தியன் பிரான்ச் பேங்கிங் அவுட்லெட்டுக்காக. சரிங்களா? டோட்டலாக 309 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இடம் உங்களுக்கு வந்து காலியாக இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ளை அசிஸ்டன்ட் வேக்கன்சி ஆன் பிரான்ச் பேங்கிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்திலே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா எல்லா மாவட்டத்திலையும் உங்களுக்கான ஐபிபிபி பேங்க் வந்து இருக்குது. அந்த ஐபிபிபி பேங்க்கில் வந்து உங்களுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே வந்து இருக்குது. சரிங்களா? இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினான உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டு ஏதாவது ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எலிஜிபிலிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1/11/2025 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் அண்ட் இருந்தாலும் சரி, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசோசியேட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினான கிராஜுவேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கலாம். பட் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிறது இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அண்டு உங்களுக்கான குவாலிஃபை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 4, 5, 6 குரூப் சி படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
போஸ்ட் குவாலிஃபை எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 4 to 5 6 இயர் வந்து இருந்தாவே போதுமானது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா 110 வேக்கன்சிஸ் வந்து சொல்லிட்டாங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதுமானது. எந்த கிராஜுவேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 20 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. லெவல் 7 படி. லெவல் 7னா என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெவல் 5னாக்கா என்ன ஒரு 20,000 25,000 இந்த மாதிரி சேலரி வந்து இருக்கும் சரிங்களா. இந்த சேலரியில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெவல் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டு போஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏர் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த எம்ப்ளாயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்டர்ஸ் வந்து தனியாகவே காலியாக இருக்குது. அதை வந்து அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மேனேஜருக்காக எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 55,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் சரிங்களா. சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். டர்ன் ஆஃப் டூரேஷன் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் டு இயர் பேசிஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். பட் நீங்கள் 1 இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பாருங்கள். அண்டு இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டை வந்து உங்களுடைய மார்க்கை வச்சு எப்படி எடுக்க போகிறாங்களோ அதே பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் பர்சன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டோ அல்லது குரூப் டிஸ்கஷிங்கோ அல்லது இன்டர்வியூ வந்து இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அசைன்மெண்ட் இருந்தாலும் இருக்கலாம். அண்ட் அவுட் ஆன்லைன் டெஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா குரூப் டிஸ்கஷிங்கோ அல்லது இன்டர்வியூ வந்து இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வந்து 2 வே கேண்டிடேட்ஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க சரிங்களா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து எப்படி உங்களுடைய மார்க் பர்சன்டேஜை வச்சு உங்களுக்கு வெளியே அனுப்புவாங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து எப்போ வந்து ரிலீவ் ஆகும், அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீவ் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். 750 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி எல்லாருமே நீங்கள் வந்து பே பண்ணலாம். பட் இதில் பே பண்ணக்கூடாத கேண்டிடேட் வந்து எதுவுமே கொடுக்கல. பட் எல்லாருமே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் சரிங்களா. எல்லாருமே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். அண்டு லீவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐபிபிபி பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கான லீவ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதமோ அல்லது வருஷமோ அல்லது 3 மாதத்துக்கும் ஆஃபர்லேயோ குவார்ட்டர்லேயோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ லீவு எக்ஸ்பெண்டடில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அண்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்டு இதில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து போதுமானது. கீழே தமிழ்நாடு அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு வேக்கன்சி, சிதம்பரத்தில் ஒரு வேக்கன்சி, அண்ட் ஈரோட்டில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க.
அண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு வேக்கன்சி, அண்டு கடலூரில் ஒரு வேக்கன்சி, கரூரில் ஒரு வேக்கன்சி, அண்டு கோவில்பட்டியில் ஒரு வேக்கன்சி, அண்ட் மதுரையிலையும், ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அண்டு உதயபாளையத்திலும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மாவட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது. ஓவரால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரில் எதுவும் கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர உங்களுக்கு வந்து எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லலை, சரிங்களா? இதில் அப்ளை நவ்னு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா அப்ளை நவ்ன்றது இருக்கும். அந்த அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்காகவும் அண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மெயின் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா. நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் டு ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான இதுவும் வந்து கொடுக்கல. இதில் எப்படி நீங்கள் போயிட்டு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், அதாவது என்னென்ன வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எந்த ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் அப்ளை வந்து எப்படி பண்ணணுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டரான கூகுள் குரோமில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண ஆகணும். இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணி ஆகணும், சரிங்களா? இதில் வந்து அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ சிக்னேச்சர். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரிவியூ பேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் வந்து ரிசிப்ட் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளையும் வந்து பண்ணணும். ஸோ கைஸ், இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிபி பேங்க்கில் வந்து வர்றது ரொம்ப ரேருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும். நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் சார் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்னா அது தெரியல, சரிங்களா? அது அவங்களுடைய பாலிசியாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதுமானது. எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ